ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு செடிகளுக்கு ஒரு நல்ல உரம் என்ன கொடுக்கறது அப்படின்னு தான். இந்த உரத்தை மட்டும் கொடுத்திங்கன்னா உங்களோட செடியெல்லாம் நல்லா முட்டு விட்டு நல்லா தலை தலைன்னு செடியெல்லாம் வெறும் பூவாகவே இருக்கும். என்ன அப்படின்னாக்க, முட்டையை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துருக்கிங்கன்னா அதுக்கு 2 மடங்கு தண்ணி கொடுத்து நல்லா கலந்ததுக்கப்புறமா செடிக்கு கொடுக்கலாம். இது டிப்ஸ் 1. டிப்ஸ் 2 என்ன அப்படின்னாக்க, செடியோட வேர் பகுதியை விட்டு ஒரு குச்சை வச்சு கிளறி அதுக்குள்ளே கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிடணும். எந்த உரம் கொடுத்தாலும் எந்த செடிக்கு கொடுத்தாலுமே தண்ணி அதிகமாக கொடுக்கணும். செடி உரத்தை விட தண்ணி அதிகமாக கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட செவ்வந்தி செடிக்கு, அப்புறம் மல்லிகைப்பூ செடி இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சிட்டி ரோஸ் இது பார்த்திங்களா 3 முட்டை விட்டுருக்கு இந்த உரம் கொடுத்ததுக்கப்புறமா. இது வந்து எப்படின்னா, நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெட் ரோஸ், இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது இப்போ முட்டாக தான் இருக்குது. விரிஞ்சதுக்கப்புறமா அதை போஸ்ட்டில் போட பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ முட்டு விட்டுருக்கு அப்படின்னா அவ்வளோ முட்டு இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த முட்டையும் நல்லா கவர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறமா நம்மளோட பெரிய சிகப்பு கலர் ரோஜா அதுக்கும் கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு.